உங்களில் நிறைய பேருக்கு இங்கிலீஷில் எங்கே ஆரம்பித்து எதில் முடிக்கிறது சார்? எடுத்த உடனே நான் கிராமருக்கு போகணுமா, இல்லைன்னா நான் நவுனை படிக்கணுமா, இல்லைன்னா நான் வேர்பில் படிக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்செப்டை பார்க்கணுமா, இந்த சேனலை பார்க்கணுமா, அந்த சேனலை பார்க்கணுமா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கிளியராக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்காக ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க. பிகினர்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்க தான் தெரியும், அதுவும் கொஞ்சம் தான், புரியவே புரியாது அப்படின்ற நீங்கள் எடுத்தவொடனே கிராமருக்கு போகிறது தான் தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே இருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பேசுவீங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடுவில் ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அங்கேருந்து ஆரம்பிக்கணும். வேறு நீங்கள் நல்லாவே பேசுகிறீங்க, என்ன பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு ரோட் மேப்பில் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த ரோட் மேப்போட லிங்க்கை நான் அட்டாச் பண்ணுறேன். அதை டச் பண்ணி அது மூலமாக படிப்படியாக இங்கிலீஷை கற்றுக்க. இங்கிலீஷ் கற்றுக்கிறதுன்றது ஒரு நாளில் நடக்கிற ஒரு மேஜிக் கிடையாது. அது ஒரு பில்டிங்கை கட்டுறது மாதிரி. ஒவ்வொரு செங்கல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைக்கணும். அதே மாதிரி டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை இந்த ரோட் மேப்பில் நீங்கள் கற்றுக்குவீங்க. கண்டிப்பாக அதை செய்யுங்க, நீங்களும் இங்கிலீஷை ஈஸியாக பேசலாம்.